Hi friends, welcome back to this video. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு 12.5Kல ஒரு பட்ஜெட் PC பார்க்க போறோம். இது வந்து ஒரு ஆபீஸ் யூஸ்க்காக கஸ்டமர் நம்ம கிட்ட ஆர்டர் பண்ணிருக்காங்க. இதுக்கு நம்ம என்னென்ன கான்ஃபிகரேஷன் உள்ள திங்ஸ் யூஸ் பண்றோம்னு பாத்தீங்கன்னா ஜிகாபைட் பிராண்ட்ல 3 இயர் வாரண்டியோட H81 மதர் போர்ட் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா 81 மதர் போர்ட்னாலே நமக்கு 4th ஜெனரேஷன் ப்ராசஸர்ஸ் நமக்கு தேவைப்படும். நம்ம இதுக்கு என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா i3ல 4th ஜெனரேஷன் ப்ராசஸர் ஒரு RF ப்ராசஸர் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இன்டெல்ல ஒரு கூலர் ஃபேனு, ப்ராசருக்கு மேலே வர கூலர் ஃபேனு. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இவிஎம் பிராண்டில் ஒரு 5 இயர்ஸ் வாரண்டியில் ஒரு சட்டா எஸ்எஸ்டி நம்ம இதுக்கு போடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ கஸ்டமருக்கு இதை நம்ம கொட்டேஷனாகவும் அமைச்சிருக்கோம். அவங்க அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால நம்ம இதை அசம்பிள் பண்ணி அவங்களுக்கு நம்ம சென்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கோம். ஸோ அடுத்து நம்ம கையில் வேற என்ன ப்ராடக்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸின் பிராண்டில் ஒரு கேபினெட் இருக்கு, பேசிக் மாடல் கேபினெட். பார்த்தீங்கன்னா நம்ம ஜெப்ரானிக்ஸ்ல எஸ்எம்பிஎஸ் யூஸ் பண்றோம். 450 வாட்ஸ் நார்மல் எஸ்எம்பிஎஸ் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சு நம்ம அந்த பிசியை பில்ட் பண்றது எப்படின்றது இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேபினை வந்து மேலே கேஸ் ரிமூவ் பண்றோம், சைட் கேஸை. ஸோ இப்போ நம்ம ஜிகாபைட் 81 மதர் போர்டு அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே மேலே நமக்கு போர்டு பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கவர் ஓப்பன் பண்ணி பாக்ஸ் எடுத்தாச்சு. ஸோ இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு i3லேருந்து i7 வரையும் 4th ஜெனரேஷன் ப்ராசஸ் எல்லாமே இதில் சப்போர்ட் பண்ணோம். ஸோ வேறு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இதில் அவைலபிள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா IO போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா PS2 போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, VJD சப் போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, பேரல் போர்ட், சீரியல் போர்ட்லாம் கொடுத்துருக்காங்க, USB 3.0ல 2 போர்ட்டும், ப்ளஸ் பார்த்தீங்கன்னா USB 2.0ல 2 ப்ளஸ் ஜிகாபைட் லேன் ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆடியோ போர்ட்ஸ் நமக்கு அவைலபிள் இருக்குது. ஸ்பீக்கர்ஸ் மைக்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஆடியோ போர்ட்ஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ இதில் என்ன வேறு ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் DDR3 ரேம் சப்போர்ட் பண்ணுறதுக்கான 2 ஸ்லாட்ஸ் கொடுத்துருக்காங்க, 4 சட்டா போர்ட்ஸ் இருக்குது. ஸோ எஸ்எம்பிஎஸ் கனெக்ட் பண்ணுற போர்ட்ஸ் இருக்குது. அண்டு ப்ராசஸருக்கு பவர் கொடுக்க வேண்டிய இந்த 12 வோல்ட் கனெக்டரும் நம்மகிட்ட இருக்குது இந்த போர்டில். இந்த போர்டை வந்து எப்படி நம்ம கேபினில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி இதில் எப்படி ப்ராசஸர்லாம் அசம்பிள் பண்ணி ரேம் போட்டு ஹார்ட் டிஸ்க் போட்டு எப்படி நம்ம OS இன்ஸ்டால் பண்ணுறது இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த போர்டில் நம்ம ப்ராசஸரை வந்து அப்ளை வச்சுக்கலாம். அப்ளை பண்ணிட்டு பேஸ்ட் ப்ளஸ் அந்த கூலர் ஃபேன்லாம் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ப்ராசஸருக்கு வந்து இந்த இது பேர் ப்ராசஸர் பெட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ப்ராசஸர் நம்ம இங்கே தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம சொன்ன மாதிரி நம்ம கையில் i3ல 4th ஜெனரேஷன் ப்ராசஸர் இருக்கு. ஸோ அந்த ப்ராசஸரை மதர் போர்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஜஸ்ட் நீங்கள் இந்த லாக்கை வச்சு டைட் பண்ணிங்கனாலே மேலே இருக்க அந்த பிளாஸ்டிக் கவர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடும். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நார்மல் தெர்மல் பேஸ்ட்டு தான் இந்த இதுக்கு யூஸ் பண்ணுறோம். தெர்மல் பேட்ஸ்லாம் நம்ம எதுவும் யூஸ் பண்ணல. இந்த பேஸ்ட்டே இதுக்கு போதுமானது. ஏன்னா இவங்க பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஒர்க் மட்டும்தான் பார்க்க போகிறாங்க. ஸோ அதனால் இந்த பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன்றும் ஓவர் ஹீட் ஆகிறதுக்கோ இல்லைனா இதாகிறதுக்கோ வேலை இல்லை. பேஸ்ட் அப்ளை பண்ணும்போது ரொம்ப அதிகமாக அப்ளை பண்ண வேண்டாம். ஸோ மினிமமாக கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த இன்டெல் கூலர் ஃபேன் இருக்கு, ப்ராசஸர் மேலே ப்ராசஸரை கூல் பண்ணுற ஃபேன் இருக்கு. பார்த்தீங்கன்னா ஃபேன் இருக்கு. இந்த ஃபேனை நம்ம வந்து இப்போ மதர் போர்டில் பிளேஸ் பண்ணிடலாம். இது வந்து லாக் டைப் ஃபேனு. ஃபேனில் நமக்கு வந்து 2 டைப் ஆஃப் ஃபேன் இருக்கு. ஸ்க்ரூ டைப் ஃபேன்ஸ் அவைலபிள் வரும். இன்டெல்ல பொதுவாக பார்த்தீங்கன்னா லாக் டைப் ஃபேன்ஸ் தான் கொடுப்பாங்க. இதே நீங்கள் AMD அந்த மாதிரி போனீங்கன்னா நமக்கு ஸ்க்ரூ டைப் ஃபேன் வரும். அதாவது ஸ்க்ரூ டைப் லாக் டைப்னா ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. இதில் டேரெக்டாக வந்து அப்படியே ஒரு சின்ன லாக் இருக்கும், அது அந்த மதர் போர்டில் வந்து போய் அட்டாச் ஆகிடும். ஸ்க்ரூ டைப்னா நம்ம அடியில் வந்து ஒரு பேஸ் இருக்கும், அந்த பேஸில் வந்து நம்ம அந்த ஃபேனை வந்து மவுண்ட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதுதான் வந்து நார்மலாக ஸ்க்ரூ டைப்புக்கு அண்டு பார்த்தீங்கன்னா லாக் டைப் உள்ள ஃபேன்ஸ் உள்ள டிஃப்ரென்ஸ். இப்போ நம்ம வந்து போர்டில் வந்து ப்ராசஸர் ஃபேன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக லாக் ஆகணும். ஒரு எண்டு லாக் ஆகலாம்னு ஃபேன் வந்து அது கூட கரெக்டாக கான்டாக்ட் ஆகாது, போர்டு கூட கரெக்டாக கான்டாக்ட் ஆகாது. போர்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன் கனெக்ட் ஆகிறதுக்கு 4 லாக் வந்து இந்த பிளாக் கலர் லாக் வந்து வெளியே வந்திருக்கும், அந்த ஒயிட் கலர் விட்டு வெளியே வரணும். ஸோ அப்போ தான் வந்து கரெக்டாக லாக் ஆகிருக்கு. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன் வந்து எந்த விதத்துலையும் ஆடக்கூடாது. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா கரெக்டாக வந்து பொசிஷனில் ஃபிக்ஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஒரு சின்ன ஏரோ மார்க் கொடுத்துருப்பாங்க. அந்த ஏரோ மார்க்கை நம்ம பேக் சைடு தள்ளணும்னா லாக்கு, ஃப்ரண்ட் சைடு ரிமூவ் பண்ணோம்னா ஏரோ மார்க் கொடுத்துருப்பாங்க. அது வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷனு. ஸோ இப்போ இந்த ஃபேன் வந்து ஃபேனோட பவர் கேபிளை வந்து நம்ம போர்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த ஃபேனோட கனெக்டரில் வந்து நம்ம கொடுத்துடலாம்.
போர்டில் பார்த்தீங்கன்னா CPU ஃபேன் அவங்களே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த CPU ஃபேனில் நம்ம அந்த ஃபேன் இப்போ போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸர், அதுக்கு மேலே தெர்மல் பேஸ்ட் வச்சுருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இன்டெல்ல இந்த கூலர் ஃபேனை நம்ம அசம்பிள் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேம் இதில் போட போகிறோம். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற ரேம் பார்த்தீங்கன்னா ஹைனிக்ஸ்ன்ற பிராண்டில் 3 இயர் வாரண்டி வரும். ஒரு 4GB DDR3 ரேமு. இது வந்து 10600 அந்த சீரிஸ் உள்ள ரேமு. இப்போ வந்து இந்த ரேமை நம்ம இதில் பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போர்டுக்கு தேவையான போர்டில் ஃபிக்ஸ் பண்ண ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம இதில் போட்டாச்சு. ஸோ இது வந்து போர்டை இப்போ நம்ம கேபினெட்டில் வந்து நம்ம பிளேஸ் பண்ண போகிறோம். கேபினெட்டில் பிளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஐஓ பேனல், ஐஓ பிளேட் நம்ம கொடுத்துருப்பாங்க கேபினில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கான சட்டா கேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த போர்டை எடுத்து நம்ம ஓர வச்சிடலாம். இதை ரெண்டுத்துக்கு முன்னாடி, இதை பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன வேணும்னா, கேபினில் வந்து த்ரெட்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். இந்த போர்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அடியில் ஒரு பேஸ் த்ரெட் கொடுப்பாங்க. அந்த த்ரெட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம நியூ கேபின் வாங்கும் போதே நமக்கு இந்த மாதிரி த்ரெட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த த்ரெட்ஸை வந்து நம்ம அதில் இன்ஸ்டால் பண்ணிடணும். அந்த த்ரெட்ஸ்லாம் நல்லா டைட்டாக வந்து கேபினில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு நோஸ் பிளேயர் வச்சு நம்ம அதை டைட் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த கேபினில் இப்போ பார்த்தீங்கன்னா த்ரெட்ஸ்லாம் போட்டாச்சு. இப்போ வந்து மதர் போர்டை நம்ம கேபினில் வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம். ஐஓ பிளேட்டும் பண்ணியாச்சு.
என்னம்மா கீழே சத்தம்? பேசிக்கிட்டு இருக்கேன் மாமா. என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை? நம்ம இப்போ இந்த பிசி வந்து பில் பண்ணி முடிச்சாச்சு. இது வந்து ஒரு பேசிக் மாடல் கேபினெட்ன்றதுனால நம்மளால இதுல கேபிள் மேனேஜ்மெண்ட்ல எதுவுமே பண்ண முடியல. ஸோ அதனால இதுக்கு இந்த கேபினுக்கு எப்படி கேபிள் மேனேஜ்மெண்ட் பண்ணணுமோ அப்படி பண்ணி நம்ம நீட்டா வந்து கஸ்டமருக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ இந்த அசம்பிளிங் ஒர்க் இப்போ முடிஞ்சுது. கஸ்டமர் வந்து இது ஆஃபீஸ் யூஸ் கேட்டதுனால அவங்க வந்து பேசிக் சாஃப்ட்வேர்ஸ் நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. விண்டோஸ் 10 MS ஆஃபீஸ் அந்த மாதிரி பேசிக் சாஃப்ட்வேர் தான் கேட்டிருக்காங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இதுல வந்து பேசிக் லெவல் கேமிங்ஸ் எல்லாமே நம்ம விளையாடிக்கலாம். ஸோ அதனால i3 4th ஜென்ரேஷன் ப்ளஸ் 4GB ரேம் இருக்கிறதுனால ஒரு மினிமம் லெவல் ஆஃப் கேமிங் நம்ம எல்லாமே விளையாடிக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுல வந்து நமக்கு அப்கிரேட் பண்ணுறதுனா கிராஃபிக்ஸ் கார்டு ஸ்லாட் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 1x PCI கார்டு லேண்ட் ஸ்லாட்லாம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாமே இதுல வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு பிசி பில்டு தேவைன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. நம்ம கிட்ட எல்லாமே ஹோல்சேல் பிரைஸ்ல நாங்கள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். A few minutes later. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிசி பில்டு வேணும், கேமிங் பிசி பில்டு வேணும், இல்லைனா ஏதாவது பிசி இல்லைனா லேப்டாப்ஸ்க்கு ஏதாவது உங்களுக்கு ப்ரைஸ் வேணும்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல எங்க நம்பர் தரோம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய டெக்னிக்கல் வீடியோஸ் வேணும்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.